பாய். ஃப்ளைங் கிஸ் கொடுத்துறேன். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்குள்ள வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 2 days ரொட்டீன் வ்ளாக் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மார்னிங் டு நூன் வரைக்கும். ஸோ என்னோடய ரொட்டீன் எந்த மாதிரி இருந்தது, எந்த மாதிரி போச்சுன்னு தான் ஷேர் பண்ணுறேன். அம்மூட்டிக்கு ஸ்கூல் பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து இந்த இயர் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுது. இனி ஏப்ரல் 3rd போனால் அவள் 3rd ஸ்டாண்டர்ட் வந்து போயிடுவா. ஸோ நான் பார்த்தீங்கன்னா மார்னிங் எழுந்திரிச்சதுமே ஆஸ் யூஷுவலாக வாக்கிங் எல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்து 8 o'clock தான் வந்துடணும். அன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் முழிச்சு போகணும். ஸோ வரதுக்கு 8 o'clock ஆகிடுச்சுது. ஸோ சண்டேனாலே கொஞ்சம் ரிலாக்ஸாக அப்படி இருந்துட்டு மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் தோசை வந்து ரெடி பண்ணியிருந்தேன். மேலே வந்து தேங்காய் துருவல் போட்டு சாப்பிட்டா அம்முட்டிக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் தேங்காய் துருவல் தோசை தான் ரெடி பண்ணியிருந்தோம். ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக 1 month மேலேயே வந்து அவங்க வந்து பழைய சாதம் தான் குடிச்சிட்ருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த பைல்ஸ் ப்ராப்ளம் வந்தது. ஸோ அவங்க பாடி ரொம்ப ஹீட்னால இப்போ வந்து தயிர் வந்து டெய்லி மார்னிங் இன்டேக் எடுத்துருவாங்க. ஸோ அதனால் வந்து இந்த பழைய கஞ்சியெலாம் அவங்களுக்கு குடிக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஃபீல் பெட்டராக வந்து ஃபீல் ஆச்சுது. ஸோ அதனால் வந்து இப்போ ரெகுலராக 1 month தான் இதை தான் கண்டினியூஸாக அவங்க வந்து எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ எனக்கும் அம்முட்டிக்கு மட்டும் தானே, அப்போ நம்ம வேறு டிஃபன் எதுவுமே சாப்பிட்றதுக்கு இல்லை அம்முட்டிக்கு தோசை இருந்தால் அவளுக்கு போதும். ஸோ மேலே இதே மாதிரி தேங்காய் வந்து சின்னதாக திருவி மேலே எண்ணெய் மட்டும் ஆட் பண்ணி கொடுத்தா போதும். இந்த தோசை ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நம்ம சட்னி எதுவுமே தேவைப்படாது. இது அப்படியே சாப்பிட்டா வர போதும். எனக்கு அப்படியே சாப்பிடுவேன். அம்முட்டிக்கு வந்து நாட்டு சக்கரை வச்சு கொடுத்துருந்தேன். பாப்பூட்டிக்கு பார்த்தீங்கன்னா அவளுமே வந்து எம்டியாக அவளுக்கு வந்து லைட்டாக தண்ணி தெளித்து மட்டும் பிசைஞ்சு கொடுத்தா சாப்பிட்ருவா. ஸோ அதில் மார்னிங் வந்து அன்றைக்கி சட்னி எதுவுமே ரெடி பண்ணலை. ப்ளெயின் வந்து தோசை மட்டும்தான் சாப்பிட்டுக்கிட்டோம். ஸோ சில டைம் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே பொடி வந்து தூவி எடுத்துப்போம். அப்படி இல்லைன்னா ஆனியன் வந்து கட் பண்ணி மேலே தூவி கேரட் இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணால் அது கூட வந்து சட்னி எதுவுமே வைக்க வேண்டாம், ப்ளெயினாகவே எடுத்து சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அப்படி வந்து விளையாடி பாப்புட்டிக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு நம்மளோட ரொட்டீனுக்குள்ளே வந்து போயிட வேண்டியதான். ஸோ செடிக்கெலாம் வந்து தண்ணி நினைக்கணும். சில டைம் 2 times நினைப்பேன். சில டைம் பார்த்தீங்கன்னா 1 time மார்னிங் நினச்சிட்டோம்னா ஈவினிங் நினைக்க மாட்டேன். ஈரப்பதம் அப்படி இருக்கும். ஸோ அதில் மோஸ்ட்டாக வந்து மார்னிங் தான் நினைக்க வந்து இது பண்ணுவேன். ஏன்னா மத்தியானம் வெயில் ரொம்ப அடிக்கும் இல்லையா, அதனால் செடிக்கு தண்ணி விட்டுட்டு லவ் பேர்ட்ஸ்க்கு வந்து தெனை வாட்டர் இதெல்லாமே ஃபில் பண்ணி வச்சுட்டு வீட்டில் இருக்க இன்டோர் பிளான்ட்ஸ்க்கும் லைட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவேன். டெய்லி மார்னிங் வீக்லி ஒன்ஸ் மட்டும் தான் உள்ளே இருக்க தண்ணியை வந்து சேஞ்ச் பண்ணுவேன். ஸோ அன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் சமைக்கலை, சக்தியோட வீட்டில் போய் தான் சமைச்சிருந்தோம். ஏன்னா மாமி வீட்டில் எல்லாம் சென்னை போயிருந்தாங்க. மாமி வீட்டில் இல்லைனா கண்டிப்பாக வந்து வீட்டில் ஆள் இருந்த மாதிரியே இருக்காது. ஸோ ஒத்தைக்கே இருக்க கடுப்பாக இருக்குமா. ஸோ இங்கேருந்து அவங்க வீட்டில் நாங்கள் வந்து ஷேர் பண்ணி தான் அன்றைக்கி சமைச்சிருந்தோம். அன்றைக்கி சிக்கன் ஃப்ரை, சிக்கன் வறுவல், தொக்குமா ரெடி பண்ணியிருந்தோம். அப்பளம், ரசம், ஒயிட் ரைஸ், ஊறுகாய், பாயாசம்லாம் வச்சு சூப்பராக தடப்புடலாம் இலை போட்டு நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு ஈவினிங் மேலே ஒரு 4:30 மேலே தான் வீட்டுக்கு வந்துருந்தோம். ஏன்னா வந்து வீட்டில் எப்போவும் மாமி இருந்துட்டு வீட்டில் 2 days அவங்க இல்லாட்டா இப்போல்லாம் ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. ஸோ பாப்பூட்டியும் ரொம்ப தேட வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவா. இப்போல்லாம் கொஞ்ச நேரம் இல்லைன்னா அம்மா பாப்பா எங்கே பாட்டி எங்கேன்னு கேட்பா. மோஸ்ட்டாக வந்து பாப்பான்னு தான் கூடுவா, பாட்டினையும் கூடுவா. இந்த மாதிரி அவள் தேட ஸ்டார்ட் பண்ணிடுவா. ஸோ அதில் நாங்கள் வீட்டிலேருந்து ஒரு 12 o'clock போல் கிளம்பி அங்கே போய் சமைச்சு சாப்பிட்டுட்டு ஒரு 4:30 மேலே தான் வீட்டுக்கு வந்திருந்தோம். ஸோ வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு புறா வந்து எக்ஸ்ட்ரா வந்துருந்தது. ஸோ கீழே நிற்கிற புறா தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீட்டு புறா வாசலில் வந்து நின்றுது. ஸோ அதை வந்து எடுத்து நம்ம வந்து கூட்டுக்குள்ள அடிச்சிருந்தோம். இன்னொரு புறா பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட கடையில் இன்னொருத்தவங்க வந்து கொண்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ கீழே விழுந்து கிடந்திருந்தோம். புறா வீட்டுக்கு வந்து கிடைக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு 2மே கூட்டுக்குள்ளே போட்டு தான் வந்து வளர்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து ஒரு ஷாப்பிங் அந்த ஓப்பனிங் வீடியோ தான் இருக்கும். உங்களுக்கு பிடிக்கலன்னா ஒரு 2 minutes வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு vlog வந்து கண்டினியூ பண்ணி பாருங்கள். இல்லைன்னா இது பிடிச்சிக்குன்னா கண்டினியூ பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முந்தின நாள் வந்து ஷாப்பிங் போயிருந்தோம் இல்லையா. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து அட்டாச் பண்ணியிருந்தேன். ஸோ கொஞ்சம் சின்ன சின்ன பாத்திரம்லாம் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையானது அப்படின்னு எடுக்க போயிருந்தோம். ஸோ இந்த 3மே வந்து மிக்சிங் பவுல் தான். ஸோ மிக்சிங் பவுல் வந்து என்கிட்ட இல்லை, நான் கிளாஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அந்த போரசில் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது கொஞ்சம் ஹேண்டில் பண்ணது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அத்தையும் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து சில்வரில் எடுப்போம் அப்படி சொல்லிட்டு 3 மிக்சிங் பவுல் எடுத்துருந்தோம். ஏன்னா மாமிக்கு வந்து ஹேண்டில் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அந்த மிக்சிங் பவுல் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் அது கூட நம்ம காஃபி எல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்காண்டி ஒரு சின்ன இதை எடுத்துகிட்டு பாத்திரம். நெக்ஸ்ட் இந்த 2 கரண்டி
வீடியோ எடுத்திருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ வீடியோக்கு பார்க்க நல்லா இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மிக்சிங் பவுல், நம்ம சப்பாத்தியெல்லாம் பிசைஞ்சோம்ல, இது வந்து ரொம்ப ஹெவி வெயிட்டாக இருந்தது. அந்த 3 மிக்சிங் பவுலை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தான் வெயிட்டாக, நம்ம அடுப்புலாம் வச்சு சூடு பண்ண முடியாது. இது பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக இருந்தது. ஓகே, இது வந்து ஒரு கடாய் எடுத்திருந்தேன். நெக்ஸ்ட்டு இதுவுமே வந்து நல்ல ஒரு வெயிட்டாக எடுத்திருந்தேன். எனக்கு வந்து கீழே வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது வேணாம், கொஞ்சம் குவிஞ்சு இருக்கிறது மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எடுத்திருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து அம்மூட்டிக்கு வந்து 2 பிளேட் வாங்கியிருந்தேன். ஒன்று அம்மூட்டிக்கு, ஒன்று அப்புக்கு. ஏன்னா 2 பேருக்கும் எனக்கு வந்து எல்லோ கலர் பிடிக்கும். ஸோ எல்லோ கலரில் 2மே சேமாக இல்லை. ஸோ கொஞ்சம் வந்து 2த்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கலர் வேரியேஷனில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சண்டே பார்த்திங்கன்னா 4:30 மேலே வீட்டுக்கு வந்து ஒரு 1/2 அன் ஹவர் to 1 hour வந்து படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பக்கத்தில் வந்து ஒரு சின்ன காஃபி குடிச்சிட்டு ரிலாக்ஸாக ஒரு 7 o'clock 8 o'clock மேலே தான் வீட்டுக்கு வந்துருந்தோம். ஸோ அப்புறம் நைட்டு பார்த்திங்கன்னா சாப்பிட்டு தூங்க அந்த வெளியே போகிற கிளிப்பிங்லாம் எடுத்திருந்தேன். வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் எடிட் பண்ணிட்டேன்னு நினச்சி மறந்துருந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்படி டெலிட் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் அந்த கிளிப்பிங் எடுக்க முடியல. இந்த கிளிப்பிங் பார்த்திங்கன்னா மண்டே நெக்ஸ்ட் டே. ஓகே, மண்டே மார்னிங் நம்ம வந்து ஆஸ் யூஷுவலாக வாக்கிங் போயிட்டு வந்து வார்ம் வாட்டர்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ மார்னிங் எழுந்திரிச்சதுமே நம்மளோட ரொட்டீனுக்குள்ளே போயிடும். நம்ம வாக்கிங் இப்போ போகிறதால அந்த ரொட்டீன் வருது. அப்படி இல்லைனா கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுப்பேன். ஏன்னா வந்து அம்முட்டிக்கு ஸ்கூல் லீவுனா என்னோடய டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து 7:30 8 o'clock இந்த மாதிரி தான் எழுந்திரிப்போம். இப்போ வாக்கிங் போகிறதுனால 6 o'clock to 6:30 இந்த மாதிரி வந்து எழுந்திக்கிறோம். ஸோ இந்த மணி பிளான் வந்து கீழே அந்த லவ் பேர்ட் சுற்றி வந்து சணல் வச்சு கட்டி விட்டுருந்தேன். அது வந்து அறுந்து விழுந்துருச்சு. அதை எடுத்து வந்து மரத்தில் வந்து கட்டியிருந்தோம். இதே போல் இன்னொரு நீளமாக மணி பிளான் வந்து உடஞ்சி விழுந்துச்சு. ஸோ அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வீட்டில் வந்து எல்லா பாட்டில்ஸ்லேயும் போட்டு எடுத்து வச்சுருந்தேன். பாட்டில்ஸில் இருக்க மணி பிளான்ட்டில் உள்ள டெய்லி வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ண மாட்டேன். டெய்லி வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுவேன். வீக்லி ஒன்ஸ் அல்லனா 10 days ஒன்ஸ் தான் வந்து மணி பிளான்ட்டில் உள்ள வாட்டரை வந்து ரிமூவ் பண்ணி நியூவாக வந்து எடுத்து வைப்பேன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இடியாப்பம் பண்ணலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இடியாப்பத்து பார்த்திங்கன்னா நான் இந்த கணேஷ் மாவு தான் வந்து நான் வாங்குவேன், பேக்கெட் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதை வந்து கொஞ்சம் சுடு தண்ணியில் உப்பு போட்டு நல்லா வந்து கொதிக்கிற தண்ணி எடுத்து அந்த தண்ணியில் ஊற்றுவேன். ஸோ 1 கப்பு பச்சரிசி மாவுக்கு எனக்கு வந்து 2 டம்ளர் வாட்டர் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதே போல் நல்லா சாஃப்டாக அடித்து பிசைஞ்சு எடுத்துருப்பேன். சுடு தண்ணி ஊற்றி நம்ம பிசையும் போது நல்லா சாஃப்டாக ஆகிரும். ஒரு 30 minutes அப்படியே வந்து விட்டுருவேன். இந்த கேப்பில் வந்து பாப்பாவுக்கு வந்து ஃபுட் ரெடி பண்ணிடுவேன். ஸோ இன்றைக்கி வந்து பொட்டேட்டோ வந்து ரைஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி. ஸோ பொட்டேட்டோ வந்து ஒரு பொட்டேட்டோ எடுத்துப்பேன். 2 ஸ்பூன் வந்து சாம்பார் பருப்பு இருக்கு இல்லையா, அதை எடுத்துப்பேன். 2 ஸ்பூன் வந்து அரிசி எடுத்துப்பேன். 1 பல் பூண்டு எடுத்துருப்பேன். நெக்ஸ்ட் வந்து ஜீரகம் கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துருப்பேன். காயப்பொடி கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், லைட்டாக வந்து இந்து உப்பு ஆட் பண்ணியிருப்பேன். பாப்பா கொடுக்குற ஃபுட்டில் வந்து நான் மேக்ஸிமம் வந்து இந்து உப்பு தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து 1 கப்பு வந்து வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 5 விசில் எடுத்து வச்சுட்டா நல்லா குழைய ரெடி ஆகிரும். ஸோ நம்ம இந்த மஞ்சத்தூள் காயப்பொடி இதெல்லாம் இருக்கனால அந்த வாயு ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா வந்து கேஸ் ஸ்டவ் பருப்பு எல்லாமே கேஸ் ஸ்டவ் தானே, ஸோ அதில் வந்து அதெல்லாம் இருக்காது. ஸோ பருப்புலாம் பார்த்திங்கன்னா ஒரு வீக்லி வந்து 3 times நான் வந்து பண்ணி கொடுப்பேன். ஒரு நாளைக்கு ஒரு சாதம். இன்றைக்கி பொட்டேட்டோ ரைஸ்னால் இது கூட நாளைக்கு வந்து கடலை ஆட் பண்ணுவேன். கேரட் பீன்ஸ் இதே மாதிரி ரொட்டீன்லாம் வந்துட்டு இருக்கும். ஸோ 30 minutesக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இடியாப்பம் இதே போல் பூ போல் நல்லா சாஃப்டாக வந்து விழும். நம்மளுக்கு வந்து ஹார்டாக கஷ்டமாகவே இருக்காது பிசையதுக்கு. ஸோ சுடு தண்ணி உப்பு மட்டும்தான் போட்டு நான் நல்லா பிசைஞ்சு எடுப்பேன். ஸோ யாருக்காவது வந்து இடியாப்பம் ஹார்டாக இருக்குது, அந்த அச்சுலேருந்து விழுறேன்னா இதே ப்ரொசீஜரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இடியாப்பத்துக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் காம்போ பார்த்திங்கன்னா தேங்காய் பால். ஸோ தேங்காய் பாலில் கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி ஏலக்காய் 2 தட்டி போட்டு சுகர் ஆட் பண்ணி பல்ஸ் மோடில் விட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணோன்னா தேங்காய் பால் வந்து ஈஸியாக ஃபில்ட்ரு ஆகும். ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஹாட் வாட்டர் விட்டு. ஸோ கடலை குருமா இதெல்லாம் வைக்கிறதுக்கு தேங்காய் பால் வச்சாலே போதும். பாப்பாவும் அம்மாவும் அம்முட்டியும் சமத்தாக சாப்பிட்டு முடிச்சுருவாங்க. ஸோ இப்போலாம் வாக்கிங் போயிட்டு வந்தாலும் ரொம்ப டயர்டாக இருக்கும். ஸோ வந்ததுமே வந்து ஹெவியாக எதுவுமே செய்கிறதில்ல. சிம்பிளாக எது பண்ண முடியுமோ அதெல்லாம் அதே தான் பண்ணுறது. ஸோ அன்றைக்கி நானுமே மார்னிங்கை வந்து சாப்பிட்டுட்டேன். ஏன்னா மார்னிங் இல்லை சொல்லப்போனால் அது 11:30 ஆகிடுச்சு. ஸோ ஹஸ்பண்டுக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் இருந்தது. அவங்க அதெல்லாம் முடிச்சுட்டு 11:30 மேலே தான் வந்திருந்தாங்க. கொஞ்சம் பேக்கில் பாய் சொல்லு பாட்டிக்கு. பாய். ஃப்ளைங் கிஸ் கொடுத்துரு.
ஸோ பாப்பா வந்து ப்ளே ஸ்கூலுக்கு விட்டுட்டு வர வழியே வந்து ஃபிஷ் மார்க்கெட் போய் ஃபிஷ் வாங்கிட்டு வந்துடுவோம். ஸோ ஃபிஷ் பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி எல்லாமே கொடுத்துருவாங்க. எங்கள் இடத்துலலாம் பார்த்திங்கன்னா டெய்லி ஃபிஷ் குழம்பு இருக்கும். டியூஸ்டே ஆர் ஃப்ரைடே மட்டும்தான் வந்து வெஜ் இருக்கும். நான் பார்த்திங்கன்னா ஃப்ரைடே மட்டும் தான் நாங்கள் வெஜிடபிள், டியூஸ்டே கூட நாங்கள் ஃபிஷ் எடுப்போம். ஸோ அங்கேயே வந்து நீட்டாக வந்து கட் பண்ணி கொடுப்பாங்க. கூட ஒரு 20 to 30 rupees கொடுத்தா போதும். அந்த மீனோட குழம்புலாம் பார்த்துட்டு பழைய மெமரிஸ் வந்துச்சு. குழம்புலாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6-7 பீஸ் கிடச்சிருந்தது. 20 rupees சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தோம். தேங்க்யூ. ஸோ கொஞ்சம் வெசல்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ பாப்பாட்ட சொல்லிட்டு போயிருந்தேன், நீ வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு உனக்கு முடிஞ்சுதான் வெசல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு அவள் நீட்டாக வந்து க்ளீன் பண்ணிட்டா. ஸோ அவளை நம்ம என்கரேஜ் பண்ணணும்ல. ஸோ ஹேக் கொடுத்துட்டு தேங்க்யூ சொல்லிவிட்டு என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ குழம்புலாம் பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் நான் சின்ன ஏஜ்லலாம் இருக்கும்போது நிறைய கிடக்கும். அப்போல்லாம் அப்பமா வந்து சாப்பிட சொல்லும் போது நாங்கள் சாப்பிடவே மாட்டோம், அங்கே எங்கேன்னு இருக்கும். இப்போல்லாம் அது எங்கேயாவது பார்க்கும்போது ரொம்ப அவ்வளோமாக இருந்துன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். லாஸ்ட்டில் வந்து ரொம்ப கடுப்பு தன்மை. ஸோ அதில் உப்பு போட்டு சாப்பிட்டா இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, நம்ம நார்மலாக சாப்பிட்டு பார்த்தேன் பயங்கர கடுப்பு, தொண்டெல்லாம் நல்லா காரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ பிஞ்சிலேயே அவங்க பறித்து பழுக்க வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நம்ம வந்து கட் பண்ணி உப்பில் ஊற போட்டு சாப்பிட்டா அந்த காரம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதே போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு 2வது இதை வச்சு சாப்பிட்டு பார்த்தோம். இருந்துமே பார்த்தீங்கன்னா ஸ்டில் நல்ல காரம். நெக்ஸ்ட் டே சாப்பிடும்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ இருந்துமே பார்த்தீங்கன்னா கொள்ளாமலும் அவ்வளவு காரமாக இருந்தது. ஸோ அப்படி மத்தியானம் லஞ்ச் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, இந்த மாதிரி தான் அன்றைக்கி ரொட்டீன் போச்சுது. இந்த vlog இதோடு முடியுது. பாய்.